Hey guys, hi, my name is Puriyappan. So, trading. இந்த வேர்ட் கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது? மணி, ஃப்ரீடம், லைஃப் ஸ்டைல், ஃபாரெக்ஸ், ப்ராஃபிட்ஸ், ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ், லக்ஸுரி கார்ஸ் இததான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியால எல்லாரும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் தான் தெரியும். பட் ரியாலிட்டியில பிகினர்ஸ் எல்லாரும் லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாட் பிகாஸ் ட்ரேடிங் ஃபேக், பிகாஸ் மார்க்கெட் மனிப்புலேஷன். நாட் பிகாஸ் புரோக்கர் ஹண்டிங். ஏன்னா ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு அப்புறம் நீங்க போய் ட்ரேட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மணி, ஈஸி மணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ட்ரேட் பண்றது, அப்புறம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுது. அதுல கொஞ்சம் கூட வந்து சென்ஸே கிடையாது. ஸோ பி காஷியஸ் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் த எண்ட் டு பிஃபோர் ஸ்டார்டிங் ட்ரேடிங். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ட்ரேடிங்னா இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க வருவோம். பிகினர்ஸ் வந்து ஏன் கம்ப்ளீட்டா ராங்கா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து ஒரு பிகினரா இருந்தேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி ட்ரேடர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னா, லைக் மென்டார் இருந்தா ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் மென்டார் இல்லைன்னா நிறைய பேர் இங்க மென்டார் இல்லாம தான் ட்ரேட் பண்றாங்க ஸ்டார்டிங்ல. அது வந்து எப்படி பண்றாங்கன்னா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் ஓபன் பண்றது, ஸ்ட்ராட்டஜிஸ் டைப் பண்றது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன்ஸ், ஐசிபி, எஸ்எம்சி இந்த மாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராட்டஜி தருது. 10 ஸ்ட்ராட்டஜியுமே பார்க்கறது, இண்டிகேட்டர்ஸ் தருது, அந்த இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர் அப்படின்ட்டு எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஆட் பண்றது. இது இல்லாம இன்னொரு குரூப் தனியா இருக்கு, டெலிகிராம் சிக்னல்ஸ்லன்னு இருக்கு. அந்த டெலிகிராம் சிக்னல்ஸ்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஓனா ட்ரேட் எடுத்தா கூட பரவாயில்ல, அடுத்தவன் ட்ரேட் பண்ணி அதுல லாஸ் பண்றது அது வேற. சோ இதுல நீங்க கண்டிப்பா போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூ லாஸஸ் வந்தாலே வந்து பேனிக் ஆயிருவாங்க. அதுவும் இல்லாம ட்ரேடர்ஸ், தட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். பேனிக் ஆகக்கூடாது. ட்ரேடிங் டேக்ஸ் டைம் ஆக்சுவலி. ஏன்னா வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க, 4 வருஷம் படிக்கிறீங்க, 4 வருஷம் முடிச்சுட்டு எவ்வளவு சம்பளம்? 18, 20, 30, 40, அதுக்கு மேல போகுமா? 4 வருஷம், 30, 40 ஆயிரத்துக்கு 4 வருஷம் டிமாண்ட் பண்ணும்போது ட்ரேடிங்ல எவ்வளவு டிமாண்ட் பண்ண சொல்லுங்க நீங்களே. இட்ஸ் நாட் a ஈஸி மணி, லைக் இட் டேக்ஸ் டைம். டைம்ன்றத விட இட் ரிவார்ட்ஸ் த பேஷன்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பொறுமையா டிசிப்ளின்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா ட்ரேடிங் கத்துக்கலாம். ஓகே, கிரீட் ஆகக்கூடாது, பேராசை அப்படின்ட்டு நீங்க வந்து இந்த ட்ரேடிங்குள்ள வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு வாங்க. தென் த மார்க்கெட் வில் ஆல்வேஸ் பேஸ் யூ. தென் அதுக்கப்புறம் என்ன? ரிவென்ஸ் ட்ரேடிங் எடுப்பீங்க, ஓவர் ட்ரேடிங், அதனால அக்கௌண்ட் டேமேஜ் ஆகும், எமோஷனல் பிரேக் டவுன் ஆகும். தென் பொறுமையா ஸ்லோவா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும் இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரேடிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. லைக் இட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் மணி மேக்கிங் ஆர் சைடு இன்கம், நாட் அஸ் அ மெயின் இன்கம். எப்போ நீங்க மெயின் இன்கமா பாக்குறீங்களோ அப்பவே வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். எஸ், இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறது என்னன்னா, பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க, சோஷியல் மீடியால எதை போடுறாங்க, ஏன் பிகினர்ஸ் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க, சைக்காலஜிக்கலா ட்ரேடிங்க்கு என்ன வேணும், எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணணும், பிகினர்ஸ் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும், இதை பத்தி தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ ப்ராப்பர்லி யூ கேன் அவாய்ட் வேஸ்டிங் இயர்ஸ். பிகாஸ் ட்ரேடிங்ல பிக்கஸ்ட் ப்ராப்ளம் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடையாது, டூ மச் ஆஃப் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுதான் வந்து ட்ரேடிங்ல தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட், the first mistake that beginners will do is, like, எல்லாருமே லிட்டரலா நான் சொல்றேன், most of the traders or people who actually start trading because of சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால ஒரு ஆடோ வீடியோவோ பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம், கரெக்டா? ஹலோ, ஓகே. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து அதுதான். பிகினர்ஸ் வந்து என்டர் ட்ரேடிங் ஃபார் த ராங் ரீசன். லெட்ஸ் ஸ்பிரிச்சுவலி பி ஆனஸ்ட். உண்மையை சொல்றேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து
ட்ரேடிங்க்கு என்டர் ஆகும்னா அந்த சார்ட்ஸை லவ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. பீப்புள் வந்து எதுக்காக ட்ரேடிங்க்கு வராங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேவை. தே வாண்ட் ஃபாஸ்ட் மணி. ஃப்ரீடம் வேணும். எனக்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஃபைனான்ஷியல் பிரஷர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால ட்ரேடிங் வருவாங்க. ஒரு 9 to 5 எஸ்கேப்புக்கு வேணும். தென் இல்லைன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வருவாங்க. ஒரு லக்ஸுரி லைஃப் பார்த்து இன்ஸ்பயர்டா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ட்ரேடிங்குள்ள வருது. ட்ரேடிங்குள்ள வரது கூட இருக்கட்டும். அவங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்லயோ, யூடியூப்லயோ இதுல எதையாச்சும் ரீல்ஸோ, ஷார்ட்ஸோ நம்ம பார்த்து என்டர்டெயின் பண்ணியிருப்போம். அவங்க சோஷியல் மீடியா வந்து என்ன பண்ணுது? அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. லைக் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா எவ்ரிவேர் ஃபன் நடக்கும். ஸ்கிரீன்ஷாட்ஸ், $1000 இன் ஒன் ட்ரேட், லக்ஸுரி எடிட்ஸ், ஃபேக் டிசிப்ளின்டு கோட்ஸ், ஃபேக் வின் ரேட்ஸ், ரெண்டட் கார்ஸ், ஃபேக் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் தான் காட்டுவாங்க. நோபடி ஷோஸ் 6 months லாசஸ், எமோஷனல் ப்ரெஷர். அவங்க எத்தனை அக்கௌண்ட் ப்ளோ பண்ணுவாங்கன்னு யாரும் காட்ட மாட்டாங்க. எத்தனை நாள் இன்கன்சிஸ்டன்சியா இருந்தாங்கன்ட்டு காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னு காட்ட மாட்டாங்க. எத்தனை நாள் செல்ஃப் டவுட் இருந்துச்சுன்னு காட்ட மாட்டாங்க. ஸோ பிகினர் பிரெயின் என்ன திங்க் பண்ணும்னா, ட்ரேடிங் வந்து ஈஸி. அது அது ஒன் தாட் தான் வந்து அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணும். பிகாஸ் ஈஸி மணி எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட்ஸ் எமோஷனல் பிஹேவியர் அண்ட் எமோஷனல் பிஹேவியர் டிஸ்ட்ராய்ஸ் ட்ரேடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிகினர் வந்து உள்ள என்டர் ஆகுறான்னா ட்ரேடிங்குள்ள, அவனோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா, பேஷண்டா இருப்பான், ஸ்லோவா லேர்ன் பண்ணுவான், மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு தான். ஆனா ஒரு பிகினர் வந்து சீக்கிரம் மணி வேணும் அப்படின்ட்டு உள்ள வந்தானா ட்ரேடை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான். லைக் ட்ரேடே செட்டப்பே இல்லைனாலும் ட்ரேடை ஃபோர்ஸ் பண்றது, லெவரேஜ் அதிகமா வைக்கிறது. எனக்கு மணி சீக்கிரம் வேணும் அப்படின்ட்டு லெவரேஜ் அதிகமா வைக்கிறது. நமக்கு முடியாத அளவுக்கு அஃபெக்ட் பண்றது. லைக் $100 லாஸ் ஆகணும்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னா 500 லாஸ் வைக்கிறீங்க. ஏன்னா 500 லாஸ் வச்சா எனக்கு $1000 வருதுன்னும் போது நீங்க வந்து ப்ராஃபிட்டே தான் பாக்குறீங்க, உங்களோட லாஸை பாக்குறது இல்ல. அண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை உங்களால அக்செப்ட் பண்ண முடியறது இல்ல. தென் பயப்படுறது, அப்புறம் ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நம்புறது. லைக் அந்த டிஃபரன்ஸை பாருங்க. ஒரு நல்ல ட்ரேடர், ஒரு பிகினர் வந்து ஒரு கத்துக்கணும்னு உள்ள வரானா பொறுமையா இருப்பான், பேஷண்டா இருப்பான், மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணுவான். ஆனா ஆன் த அதர் சைடு, த ஒன் ஹூ கம்ஸ் டு த மார்க்கெட் இன் நீடி, டிஃபரன்ஸ் பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த பிஹேவியர். தட்ஸ் வை சோஷியல் மீடியா ட்ரேடிங் கண்டென்ட் இஸ் டேஞ்சரஸ், எஸ்பெஷலி பிகினர்ஸ். மோஸ்ட் பீப்புள் ஆர் அடிக்டட் டு இன்கம், சரி அவுட்கம், நாட் த ப்ராசஸ். எல்லாருமே வந்து அந்த ரிசல்ட்டை தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸை பார்க்கறது இல்ல. அது அவங்களுக்கு தெரியறது இல்ல, மறைஞ்சிருது. தட் இஸ் த கோர் ப்ராப்ளம். ஸோ பிகினரோட ஃபேஸ் பார்ப்போம் இப்போ. ஒரு இன்ஃபர்மேஷன் அடிக்ஷன் இதுக்கு நான் சொல்லலாம். நோ பிகினர் அஃபிஷியலி ஸ்டார்ட்ஸ் ட்ரேடிங். ஓகேவா? நீங்க ஒரு பிகினர் அஃபிஷியலா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. லைக் யூடியூப்ல பார்த்துட்டு இப்படி எல்லாம் மணி டெபாசிட் பண்ணணும், லைக் இப்படி எல்லாம் பை பண்ணணும், இப்படி எல்லாம் செல் பண்ணணும், அந்த மெத்தடை பார்த்துட்டீங்க. ஸோ ட்ரேடிங்குள்ள மணியும் போட்டீங்க. ஓகே, அடுத்து என்ன? சாவோஸ். ஒரு யூடியூப் வீடியோ என்ன சொல்றான்? இஎம்ஏ பெஸ்ட். இன்னொருத்தன் என்ன சொல்றான்? இண்டிகேட்டர் இஸ் யூஸ்லெஸ். இன்னொருத்தன் என்ன சொல்றான்? ஐசிடி தான் ரியல் ட்ரேடிங்ன்றான். இன்னொருத்தன் பிரைஸ் ஆக்ஷன் கிங்ன்றான், எஸ்எம்சி சீக்ரெட்ன்றான். இப்போ பிகினர் ஆனீங்கன்னா கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ்ட் ஆயிருவீங்க. எந்த ட்ரேடிங் தான் பெஸ்ட், சரி எந்த ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுவான்? எல்லாத்தையுமே பண்ணுவான், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவான். சார்ட்ல இஎம்ஏ, ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, பிடபிள்யூஏபி, ஆர்டர் பிளாக்ஸ், லிக்விடிட்டி, ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிபோனாச்சி, இப்படி எல்லாத்தையும் போட்டு சார்ட்டை நசன் 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 டேஷ்போர்ட் மாதிரி பண்ணி வச்சிருப்பான். இத்தனை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஏன் லாஸ் ஆகுது? அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றான். ஆனா ப்ரோ நான் இத்தனை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேனே ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிகினர்ஸ் வந்து கான்செப்ட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இங்க இருக்க பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, ட்ரேடிங்ல 100 கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலும் யூஸ் கிடையாது. இஃப் யூ கேன் எக்ஸிக்யூட் ஒன் ஃப்ரேம் ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி யூ வில் ஸ்டில் லாஸ். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு செட்டப்பை வந்து மாஸ்டர் பண்ணுங்க.
ஏன் எல்லாத்தையும் கத்துக்கிறீங்க? எதுக்காக? நீங்க ஒரு ஃபீல்ட்லயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடி ஃபீல்ட்ல. ஒரு வெப் டெவலப்பரா இருக்கலாம், இல்ல டிசைனரா இருக்கலாம், இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம். நான் எல்லாமேவும் இருப்பேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் த ரைட் திங், ரைட்? ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணணும். எல்லாமே வந்து கரியர் இருக்கு. வெப் டெவலப்பருக்கும் இருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் இருக்கு, இன்ஜினியருக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஸோ லைக் அந்த மாதிரி தான். ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படி. அண்ட் பிகினர் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நம்பிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க பிகினர். ஃபர்ஸ்ட் இங்க ஆர்எஸ்ஐ சரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணா அதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, வின்னா ஓகே. சப்போஸ் லாஸ் ஆனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். 2 லாஸ் ஆச்சுன்னா ஒரு கோர்ஸ் வாங்கலான்ட்டு ஐடியாவுக்கு வந்துருவான். 3 லாஸ் ஆச்சுன்னா மேபி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்படின்னு நினைச்சுப்பான். தப்பு. ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜில இல்ல. யூ நெவர் ஸ்டேட் லாங் enough டு மாஸ்டர் எனிதிங். தட்ஸ் த ட்ரூத் most people hate. கன்சிஸ்டன்சி பிஃபோர் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பிஃபோர் காம்ப்ளெக்சிட்டி. பிகினர்ஸ் வாண்ட் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இம்மீடியட்லி, பட் பேசிக்ஸ் கூட ஸ்ட்ராங்கா இருக்காது அவனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, மெனி பீப்புள் டாக் அபவுட் லிக்விடிட்டி, ஆர்டர் பிளாக்ஸ், இன்டியூஸ்மெண்ட், எஃப்இஜி, பட் மார்க்கெட் சிம்பிளா டைரக்ஷனை ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது எஃப்இஜி, ஆர்டர் பிளாக் இந்த மாதிரிலாம் நிறைய பத்தி பேசுவாங்க. பட் சிம்பிளா மார்க்கெட்டோட டைரக்ஷனை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருப்பாங்க. தட் இஸ் வை த பிகினர் ஷுட் ஸ்லோ டவுன். பில்ட் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எடுத்த உடனே வந்து நீங்க வந்து 2 அடுக்கு வீடு கட்டிட முடியுமா? ஃபவுண்டேஷன் போடுறீங்கல்ல. ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் மேபி கண்ணுக்கு தெரியாது. யார் கண்ணுக்குமே தெரியாது. ஆனா அந்த பில்டிங்கே தாங்கி பிடிக்கிறது அந்த ஃபவுண்டேஷன் தான். புரியுதுங்களா அப்போ? தென் த டோபமைன் ப்ராப்ளம். திஸ் செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Most of the beginners addicted to trading, மேபி நாட், அப்படி சொல்ல முடியாது. அடிக்டட் டு நாட் ட்ரேடிங், தேர் அடிக்டட் டு டோபமைன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், என்ட்ரி கிளிக் பண்ணும்போது, ட்ரேட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ப்ராஃபிட் ஃப்ளோட். ஃப்ளோட்டிங்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. லைக் ட்ரேட் ரன் ஆயிட்டு இருக்கும், ப்ராஃபிட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். அது அந்த எமோஷனல் ரஷ். அண்ட் திஸ் பிகம்ஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் நவ் ட்ரேடிங் பிகம்ஸ் என்டர்டைன்மெண்ட், நாட் ஸ்கில். That's why beginners consistently want more trades, more entries, lower time frame action, quick profits. அவங்களால அமைதியாவே இருக்க முடியாது. மார்க்கெட் காமா இருந்தா போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவானுங்க? ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு அக்கௌண்ட் ஸ்லோலி டை. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து சம்திங் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பிகினர்ஸ் பிகினர்ஸை விட அவங்க வேற ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மணி இஸ் மேட் இன் வெயிட்டிங். எல்லாத்துக்குமே காத்திருக்கீங்க, இதுக்கு வெயிட் பண்ண முடியாதா என்ன? அப்படி வெயிட் பண்ணணும். அவங்க வந்து கான்ஸ்டன்டா கிளிக் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா பிகினர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு ட்ரேட் எடுக்கலன்னா அந்த டேவே வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. தப்பு. பேட் ட்ரேட் இஸ் வேஸ்டட் டே. நோ ட்ரேட் கேன் ஆக்சுவலி சேவ் கேபிட்டல். ஒரு எமோஷனல் ட்ரேட் கேன் டிஸ்ட்ராய் வீக்ஸ் ஆஃப் டிசிப்ளின். அண்ட் அனதர் டேஞ்சரஸ் திங் இஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபோமோன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் மூவ் ஆகும். சடனா வந்து பிகினர் பயப்படுவாங்க. ஏன்னா பிரைஸ் வந்து இங்க இருந்து இங்க வந்து ஒரு சடன் பையிங்கா மூவ் ஆகும். பிகினர்ஸ் வந்து பேனிக் பண்ணிட்டு, ஓ மார்க்கெட் போயிடும், ஆல்ரெடி பாதி போயிடுச்சு, இன்னும் போகும், ஒரு கன்ஃபர்மேஷனே இல்ல அப்படின்ட்டு ஒரு செட்டப்பே இருக்காது, ஒரு பிளானே இருக்காது. ட்ரேட் என்டர் ஆயிருவாங்க. அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். அப்பதான் எமோஷன் ஸ்டார்ட் ஆகும். லாஸ் ஆயிடும். ரிவென்ஸ் ட்ரேடு. திரும்பவும் லாஸ். அக்கௌண்ட் டேமேஜ் ஆயிரும். எவ்ரி திங் ஸ்டார்டட் பிகாஸ் impatience. பொறுமையா இருக்கும். Most trading losses from emotional urgency or market complexity. Then why most beginners never become consistent? அது வந்து ஏன்ட்டு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் பிகினர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா இல்ல அப்படின்ட்டு யோசிச்சிருக்கீங்களா? எவ்ரி பிகினர் வாண்ட்ஸ் இட், கன்சிஸ்டன்சி, பட் வெரி ஃபியூ அச்சீவ் இட். வை?
ஏன் எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சி வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாராலயும் அத வந்து அடைய முடியறதில்ல. ஏன்? பிகாஸ் பிகினர் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் ப்ராஃபிட்ஸ், வின் ரேட்ஸ், பேஅவுட்ஸ், ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸிகியூஷன், டிசிப்ளின், எமோஷனல் கண்ட்ரோல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாரி நெறைய இருக்கு. இதுல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் பிகினர்ஸ். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி வித் எ பிளாட் டிசிப்ளின் ஸ்டில் லாசஸ். புரியுதா? நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பா லாஸ் ஆகும். பட் ஒரு ஆவரேஜான ஸ்ட்ராட்டஜி வித் ஸ்ட்ராங் டிசிப்ளின் கேன் சர்வைவ் லாங் டர்ம் அண்ட் ப்ரொவைட் ப்ராஃபிட்ஸ். That is the reality. Most of the beginners don't fail because they lack intelligence. They fail because அவங்க கிட்ட பேஷன்ஸ் கிடையாது. unrealistic expectations, emotional instability, inconsistency. ஒரு நாள் டிசிப்ளின், அடுத்த நாள் திரும்ப கேம்பிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தெரியுமா? ஒரு வாரம் ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, அடுத்த வாரமே ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அந்த இன்கன்சிஸ்டன்ஸ் வந்து ப்ராக்ரஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இன்னொரு உண்மை என்னன்னா, ஒரு $100 அக்கௌண்ட் இருக்குன்னா $10 ஒரு ட்ரேடுக்கும் வந்து ரிஸ்க் பண்றது. தட்ஸ் இன்சேன். ஒரு எமோஷனல் டே போதும் அக்கௌண்ட் ஹெவியா டேமேஜ் ஆகிறதுக்கு. பிகினர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் அதிகமா வச்சா ஃபாஸ்டா சக்சஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா பிக் ரிஸ்க் யூஸ்வலி மீன்ஸ் ஃபாஸ்டஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன். யுவர் ஃபர்ஸ்ட் கோல் இன் ட்ரேடிங் இஸ் நாட் த மேக்கிங் மணி, இட் சுட் பி சர்வைவல். வாழ்ந்து காட்டணும். நீங்க சொல்லுவாங்கல்ல, வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு. நீங்க ட்ரேடிங்ல சர்வை பண்ணி காட்டணும். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். பிகாஸ் இஃப் யூ சர்வைவ் லாங் இனஃப், எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோத் ஆகும், எமோஷனல் கண்ட்ரோல் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பீங்க, கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையான கான்ஃபிடன்ஸ் வரும், நாட் த ஃபேக். பட் இஃப் யூ கீப் க்ரோயிங் அக்கௌண்ட்ஸ், யூ ரீஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ மென்டலி எவ்ரி டைம். தட் சைக்கிள் டெஸ்ட்ராய்ஸ் எவ்ரி ட்ரேடர்ஸ். ஸோ இப்போ நம்ம மெயின் டாபிக் வருவோம். How you should actually start trading. This is the important part. Like, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. How should beginners actually start? First, stop chasing money immediately. நீங்க எடுத்த உடனே நான் மணி மேக் பண்ணணும் அப்படின்ட்டு நீ ட்ரேடிங்குள்ள வராதீங்க. சுத்தமா வேஸ்ட். I know it's boring, but truth, when money obsession becomes too high, emotional controls decisions. உங்களோட எமோஷன்ஸ் தான் அங்க பேசும். உங்களோட கண்ட்ரோல் ஆர் உங்களோட மைண்ட் அங்க பேசாது. Focus on first understanding the charts, reading the structure, patience, executions, discipline. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும். The second, ஒரு ஃப்ரேம்ஒர்க், நாட் 10. ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லா ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓர் லிக்விடிட்டி ஓர் ஐசிடி ஓர் எஸ்எம்சி, ஆர்டர் பிளாக், ஃபிபனாச்சி. ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, நாட் ஆல். யூ டோன்ட் நீட் 15 indicators, 20 strategies, சீக்ரெட் கான்செப்ட்ஸ். ஒரு ஃப்ரேம் ஒர்க் போதும். மாஸ்டர் லைக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், liquidity, understanding, entry confirmation, risk management. போதும் போதும், இது மட்டுமே போதும். நீங்க யூ கேன் பி ப்ராஃபிட்டபிள். தேர்ட், ட்ரேட் லெஸ். திஸ் இஸ் வேர் பிகினர்ஸ் ஸ்ட்ரகிள். பிகாஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, மோர் ட்ரேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் ப்ராஃபிட்ஸ். யூஸ்வலி மோர் ட்ரேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் எமோஷனல் மிஸ்டேக்ஸ். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் வந்து எப்படி இருக்கும்னா, போரிங்கா இருக்கும். தட் இஸ் த நார்மல். ஃபோர்த், ஜேர்னல் பண்ணுங்க முடிஞ்சா. நான் ஜேர்னல் பண்ணல, பட் people say it will be very helpful. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜேர்னல் பண்ண. ஸோ யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ஜேர்னல். ஜேர்னல்னா என்ட்ரி எக்ஸிட் மட்டும் கிடையாது, எமோஷன்ஸ். உங்ககிட்டயே நீங்க கேளுங்க, ஏன் என்ட்ரான? நான் அந்த நேரத்துல பொறுமையா இருந்தேனா, இல்ல நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணனா, என் ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா, எமோஷனலா இருந்தனா? உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மார்க்கெட் எக்ஸ்போசஸ் பர்சனாலிட்டி. If you are impatient in life, life will become impatient traders. Okay. If you are emotional in life, you will become an emotional trader. Trading amplifies personality weakness. That's what psychology matters. Fifth, understanding this deeply. Trading ஒரு skill, lottery கிடையாது. Nobody becomes a surgeon in 1 month. Nobody becomes a pilot in 1 month. Then why accept trading mastery instantly? Why?
Social media destroys the patience, right? Everyone wants quick success, but market rewards patience, repetition, discipline, emotional control, not excitement. பொறுமையா இருக்கணும் நீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க. தென் மை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெசேஜ் டு பிகினர்ஸ். நீங்க ஒரு பிகினரா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா லிசன் கேர்ஃபுல்லி. டு நாட் ரஷ். அவசரப்படாதீங்க. யூ டு நாட் நீட் டு கேட்ச் எவ்ரி மூவ். எல்லா மூவியும் வந்து நீங்க கேட்ச் பண்ணணும்ட்டு அவசியமே கிடையாது. ஒரு மிஸ்டு ட்ரேடா ஒன்றும் இல்லை. காஸ்ட் நத்திங். ஃபோர்ஸ்டு ட்ரேட்ஸ் கேன் காஸ்ட் கான்ஃபிடன்ஸ், கேபிட்டல், டிசிப்ளின், months of progress, and stop comparing yourself with some social media traders. Not everybody are the same. Some are different. Everybody different. Like, ஓகே, உங்களுக்கு தெரியாது அவங்களோட ரியாலிட்டி என்ன, அவங்க எவ்வளவு லாஸ் பண்ணாங்க, அவங்களோட சைக்காலஜி எப்படி இருந்துச்சு. சம் ஃபேக்கும் இருக்காங்க, அவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களான்னு தெரியாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் growth. சின்ன கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மேட்டர்ஸ் மோர் than a temporary hype. And one more thing, your goal is not to look like trader. Your goal is to survive long enough to become one. பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மோஸ்ட் பீப்புள் quit before consistency arrives. Not because trading impossible, because they never controlled themselves. In upcoming videos, we will deeply cover like வர வீடியோல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, சைக்காலஜி, ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ், ஐசிடி கான்செப்ட்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப் ஃபார்ம்ஸ், இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரிமைண்டர், த மார்க்கெட் பனிஷஸ் எமோஷனல் அர்ஜென்சி எவ்ரி சிங்கிள் டைம். எவ்ரி சிங்கிள் டைம். See you in the next video. I am Ampuvadepan. ஸோ பாய் கைஸ். ஒரு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye.